நம்மள இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கிராமத்தில் டேரெக்டாக போய் எடுக்கிறோம். நம்ம மற்றவங்க மண்டியிலேருந்து எடுத்து கொடுக்குற ரேட்டை விட இது கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மண்டி கமிஷன் ஆட் ஆகுதுனால ஒரு 30,000 40,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். இங்கே வந்து அந்த மாதிரி ஆட் ஆகாது. அதே மாதிரி சொல்கிற மாதிரி காய் வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். மண்டியில் போனால் எல்லாம் மூட்டையில் கொட்டி வச்சுருப்பாங்க. மூட்டையில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு 2 மூட்டை வந்து கீச்சு கொட்டுவாங்க. அதில் இருக்கிறத பார்த்து தான் நம்ம மூட்டையில் இருக்குன்னு நினச்சிக்கணும். அது சப்போஸ் பெருசாகவும் இருக்கலாம், இல்லை சின்னதாகவும் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் அங்கே வந்து கேட்க முடியாது. ஏலம் எடுத்துட்டா மொத்தமே நம்மளது தான். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒரு காயை நம்ம பார்த்து ஏற்றுறதுனால நல்ல ஒரு குவாலிட்டியான காயை நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு தரமான காயை வந்து தேடி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லாபமும் நம்ம கஸ்டமருக்கு அதிகரிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோல்டா குவாலிட்டி வந்து 11 ரூபாய்க்கு பண்ணுறோம். அதே மாதிரி மீடியம் பார்த்திங்கன்னா 18 ரூபா 40 காசு பண்ணுறோம். பிக்கு வந்து 18 ரூபா 50 காசு பண்ணுறோம். ஏன் 18 40 18 50ன்னா இவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 18 ரூபா 50 காசு பேசிடுவோம். கோல்டா குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக பேசுவோம். அது ஒரு 11 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் பெருசாக எதுவும் வைக்க முடியாது. ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 25 ரூபாலேருந்து 26 ரூபா போய்ட்டுருக்கு. நம்ம கொடுக்குறது 22 ரூபா 23 ரூபாய் ஸ்பாட்டுக்கு போய் இறங்கிடும் எங்கே இருந்தாலும். ஸோ இவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட எடுக்கிற வியாபாரிகளுக்கு இது நல்ல அனுகூலம். இதை பற்றி தகவல் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.